ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான். நேற்றுக்கு வந்து என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா நான் எப்போ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போ தம்பி வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். சரி, அதனால் வந்து என்னால் வந்து நேற்று எடிட் பண்ண முடியலை. சரி, அவன் தூங்குகிற டைமில் வீடியோ எடிட் பண்ணலான்னு பார்த்தா அப்போயுமே சமையல் பண்ணணும். அவன் தூங்குகிற டைமில் தானே ஒரு சில வேலைகள் வந்து என்னால் பார்க்க முடியும். அதனால் என்னால் வந்து நேற்று எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண முடியலை. சரி, இன்றைக்கி நம்ம 2 வீடியோவுமே சேர்ந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு டே 36 அண்ட் டே 37 2 நாளும் நான் என்னென்னலாம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சரியான டைமுக்கு வந்து வாக்கிங்கும் எக்ஸசைஸும் பண்ண முடியலை. சரியான டைமுங்கிறத விட நான் கரெக்டாகவும் பண்ணலை. எப்போவுமே வந்து நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து அதாவது மார்னிங் ட்ரிங்க்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வாக்கிங்கும் பண்ணலை, எக்ஸசைஸும் பண்ணல. எக்ஸசைஸும் சுத்தமாக இந்த 1 வீக் ஃபுல்லாக பண்ணவே இல்லை. ஆனால் வாக்கிங் மட்டும் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் வாக்கிங் போனேன். அதே மாதிரி மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போனேன். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போனேன். டோட்டலாக ஒரு 45 மினிட்ஸ் தான் வாக்கிங் போனேன். ஆனால் எக்ஸசைஸ் வந்து சுத்தமாக நான் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக மார்னிங் எழுந்திரிச்சி வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ண முடியல. ஆனால் அதுக்கு பதில் இந்த டைம் படி பிரித்து வந்து வாக்கிங் மட்டும் பண்ணி முடித்தேன். ஓகே, இந்த 2 டேஸில் நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன், என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே 36 என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்தது, நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். 36 என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 61.15 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜீரகம் வெந்தயம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்ரு மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ட்ரிங்க் தான் வந்து இன்றைக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து பச்சைப்பயிரை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து கம்மங்களியும் அது கூட வந்து மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். குழம்புல போட்ட மீன் பீஸ் வந்து 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ் அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். ஒரு 6 o'clockலாம் எடுத்துக்கிட்டேன் நைட் டின்னர். அதுக்கப்புறம் டே 37 என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு, நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். டே 37 என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 61.20 இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து அஸ் யூஸ்வல், ஏன்னா ஜீரகமும் வெந்தயம் போட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஜீரகம் வெந்தயம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு 1 கப் வர்ற வரைக்கும் நல்லா சுண்டை வற்ற வச்சுட்டு அதை தான் வந்து அன்றைக்கி மார்னிங் ட்ரிங்காக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து பச்சைப்பயிறு தான் எடுத்துக்கிட்டேன், வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸும் அது கூட பார்த்திங்கன்னா காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி, முட்டைக்கோஸ், கேரட் போட்டு மதியம் பண்ண பொரியல் இருந்து பார்த்திங்களா, அது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுதான் வந்து அன்றைக்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி டேவே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எனக்கு வந்து கொடுங்க. ஓகே, இனி நாளைக்கு டே 38 பார்க்கலாம். பாய்.